இன்னைக்கு நம்ம கிளாஸ் 7 நம்பர் சிஸ்டம் எக்ஸசைஸ் 1.1ல 2ல 5th பார்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 4 பார்ட்ஸ் முந்தின வீடியோவில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் இன் சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க யூஸிங் டெசிமல்ஸ். ஸோ டெசிமலில் ஆன்சர் எழுதணும், சென்டிமீட்டர்லேயும் எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம சொல்யூஷன் ஆரம்பிக்கலாம். இந்த கொஷின் நம்பர் வந்துட்டு 5th question. ஓகேவா? 5th question 375 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்படி எழுத போகிறோம்னா 375 மில்லிமீட்டர் சென்டிமீட்டரில் எழுதணும். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து சொல்யூஷன் ஆரம்பிக்கும் போது 375 மில்லிமீட்டர்னு இருக்குது. ஸோ மில்லிமீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? 10 மில்லிமீட்டர் goes to centimeter, 1 centimeter இல்லையா? 10 millimeter is equal to 1 centimeter அப்படின்னு எழுதிக்கலாம். இதுல இருந்து நம்ம பார்த்துட்டே வருது என்னன்னா 1 millimeter, இதுல இருந்து நமக்கு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி எழுதுவோம். 1 millimeter is equal to 1/10 centimeter. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றோம்னா, அடுத்து வந்துட்டு நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் எழுதுவோம் இல்லையா? 3 therefore 375 millimeter is equal to என்ன பண்ணுவோம், முந்தின சம்லாம் எழுதிப்பீங்க இல்லையா? that is equal to 375 into 1/10. ஓகேவா? ஸோ எப்படி போட்டால் என்ன ஆகும்னா, இது வந்து is equal to 375 divided by 10ன்னு இருக்கும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் பார்த்த மாதிரி பாயிண்ட் இல்லைன்னா எங்கே இருக்க பாயிண்ட் இங்கே இருக்குன்னு அர்த்தம். ஒரே ஒரு டிஜிட் மட்டும் எங்கே மூவ் பண்ணணும், லெஃப்டில் மூவ் பண்ணணும், ஒரு 0 இருக்கிறதுனால. ஸோ இந்த பாயிண்ட் இந்த 2 7க்கும் 5க்கும் நடுவில் வந்துடும். ஓகே, என்னன்னா 3 7 என்ன ஆகும்னா 37.5ன்னு வந்துடும். புரியுதா? ஸோ நம்ம ஆன்சர் வந்து திரும்ப எழுதிக்கிறேன். இதில் வந்து என்ன ஆகுது, 37 பாயிண்ட் வச்சுக்கோங்க, 0.5. ஆன்சர் என்ன எழுதணும், சென்டிமீட்டர்னு எழுதணும். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருச்சா? இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட் மூவ் ஆகுது. இது வரைக்கும் நமக்கு முன்னாடி டிஜிட்ஸ் இல்லாமல் இருந்து இப்போ டிஜிட்ஸ் இருக்குது, அவ்வளோதான். அந்த முந்தின சமங்களுக்கும் இதுகளுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன எழுத போகிறோம், ஆன்சர் எழுதுறோம். ஆன்சர் எப்படி எழுதணும், எப்போவுமே ஆன்சர் எழுதுங்க. 1 வேர்டு தவிர எல்லாத்துக்கும் தனியாக ஒரு ஆன்சர் ஸ்டெப் எழுதணும். ஓகேவா? 375 millimeter is equal to 37.5 சென்டிமீட்டர். இதுதான் உங்க ஆன்சர். ஸோ கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, மில்லிமீட்டர் சென்டிமீட்டராக மாற்றணும். இந்த 2 ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டு 375 into 1/10, அது 375/10 எழுதிட்டு உங்கள் பாயிண்ட் ஒரு டிஜிட் முன்னாடி மூவ் ஆயிருக்கு, 37.5 ஆன்சர். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதோட இந்த செகண்ட் சம் முடிஞ்சிச்சு. நம்ம இன்னும் வந்துட்டு அடுத்த வீடியோவில் அடுத்த 3rd சம்